ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்லேருந்து ஜோதிடர் கீதா. இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ திசா புத்தியை நம்ம எப்படி அதிர்ஷ்டமாக வரும், நமக்கு எந்த திசா புத்தி எப்போ கிடைச்சா நமக்கு அது யோகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பொதுவாக பாருங்க, எல்லாருமே சொல்லுவாங்க ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் ராஜயோகம் தரக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவானோட திசை வந்தா யோகம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம போய் ஜோதிடர்கிட்ட பாக்குறப்போ அந்த ஜோதிடர் சொல்லுவாரு, இல்லப்பா உங்களுக்கு இந்த திசா புத்தி அவ்வளோக்கா சரியில்லை, நிறைய போராட்டத்தை கொடுக்குது, பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த திசை நமக்கு எப்போ யோகமா இருக்கணும் அப்படின்னா, இப்போ மேக்சிமம் பாருங்க, நான் இது சொல்றது எல்லாமே பொதுவான பலன்கள் மட்டும்தான். அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறப்போ அதுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவா சின்ன வயசுல சின்ன திசை வளர 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 வர பெரிய திசை அது யோகத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு ஜோதிடத்துல ஒரு விருதி. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இது இயற்கை இதுல ரொம்ப கம்மியான திசை சூரிய திசை தான். அப்போ சின்ன வயசுல சூரிய திசை வரணும். இதுவே வயசு ஆக ஆக பார்த்தீங்கன்னா அதிகமான திசைகள், குரு பகவான், ராகு பகவான், இந்த மாதிரி திசை வந்தா அது யோகம். அப்போ இதுல இந்த சனி பகவான் ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் சனி பகவான் மொத்தம் 19 வருஷம் திசை. அப்ப அவருக்கு அது எப்ப யோகம் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சது 48 வயசு அல்லது 50 வயசுக்கு மேல சனி பகவான் திசை வந்தாதான் அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உண்டு. ஏன்னா சனி பகவான் ரொம்ப மெதுவா பயணம் பண்ணக்கூடிய ஒரு பிளானட். ஏன்னா ஒரு ராசிக்கு அவர் கடந்து செல்றதே 2.5 வருஷம். அப்போ நம்ம வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்தா இந்த சனி பகவானோட திசை யோக திசை. அதே மாதிரி சின்ன வயசுல பிறந்த குழந்தைக்கு சூரிய திசை, கேது திசை, செவ்வாய் திசை, இது மாதிரி குறைச்ச திசை வருது, அது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. அப்போ நீங்க இது உங்க ஜோதிடத்தை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தருணங்கள் உண்டு.